பாக்கியராஜ் சார் கிட்ட ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஆமா, அந்த அனுபவம் கொஞ்சம் சொல்லுங்க. பாக்கியராஜ் சார் அனுபவம் வந்து நீங்க வந்து யூடியூப்ல வந்து 25th ஏதோ ஒன்று வரும், 25th ஆனிவர்சரியா அந்த செலிப்ரேஷன் இருக்கு, அதுல நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா அவர் வந்து என்னை வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரை விட வந்து என்னை வந்து அதிகமா திட்டுனது வாங்கினது வந்து நான் தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கேன். எதுக்கு எடுத்தாலும் திட்டுவாங்க. இப்ப நான் வந்து லொல்லு சாப்பா பண்றப்போ எல்லாரையும் திட்டிட்டு போனா ஒரு சமயம் அதோட பாதிப்பு என்னதே இல்ல, இங்க காட்ட முடியாது வந்து வெறுப்பு. பாக்கியராஜ் அப்போ எங்க எல்லாம் பாக்கியராஜ் சாரா பாத்துக்கிறீங்க? பார்த்து எல்லாரையும் பிடிச்சி வாங்கிட்டு இருக்கு. அதுதான் மேட்ரு. அங்க பாக்கியராஜ் சாரோட கூட நீங்க சண்டை போட்டுருக்கீங்களா திருப்பி? யாரு நீங்க சண்டை போட்டது என்ன கோபி செட்டி போல அமைச்சிருப்பாரு. அதாவது 6 வந்து பைத்தியமா நடிக்கிறதுக்கு நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ பானுப்பிரியா வந்து என்ன சொல்லப்பல, சார் வந்து இந்த மாதிரி பாலு வந்து வந்து பண்ணி மாட்டோம் அப்படின்னா நேராக வந்தாரு, ஸ்ட்ரைட்டாக ஒரே டைலாக் தான், மறுபடியும் கோபி செட்டி போடணுமா அப்படின்னு. உடனே போயிட்டு வந்து ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்து அப்படியே தலையை கழிச்சிட்டு போடாம அது வந்து பைத்தியமா அங்கே இங்கேயும் தெளிஞ்சிட்டு இருப்பேன். இப்போ வரைக்கும் ஸ்டில் பைத்தியமா தான் வந்து எப்போ அது கரெக்டா செலக்ட் பண்ணிருக்காரு, பார்த்துருக்காரு, இவன் பைத்தியமா தான் அழகான் அப்படி. அதே மாதிரி தான் இப்போ வரைக்கும் ஸ்டில் பார்த்து உங்களுக்கு பேட்டி வேற சொல்லுங்க.